இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் இந்த தொகுதிக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே நடைபெறல. மற்ற தமிழ்நாட்டில் இல்லாத அளவில் மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டலை இந்த தொகுதிக்கு சிறப்பாக நான் கொண்டு வருவேன். அதே போன்று இந்த தொகுதியினுடைய நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவேரி கரையில் இருந்தாலும் கூட இந்த மக்கள் மண்ணச்சநல்லூர் தொகுதி மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு நீரோட்டம் பாசன வசதிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம். மற்றும் இந்த தொகுதியில் யாருக்கிட்ட இருந்தும் இந்தமாரி கிட்னி திருட்டு போக நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டேன்னா விடமாட்டேன். மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பேன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நிச்சயம் இந்த முறை இரட்டை இலை 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதியில் ஜெயிப்போம். தமிழக சட்டமன்ற களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நாம் இருக்க திருச்சிராப்பள்ளி மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் திரைப்பட நடிகரும் விநியோகஸ்தர் மற்றும் தயாரிப்பாளர் என்ன பன்முக திறமை கொண்ட ஆர்வி பரதன் அவர்களை தற்போது இந்த தொகுதியில் போட்டியிடுறார். அவரிடம் பல்வேறு கோரிக்கைகள் கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். முதல்ல தினமலர் சார்பில் தங்களுக்கு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். தற்போது மணச்சநல்லூர் தொகுதியில் போட்டியிட நீங்கள் மக்கள்கிட்ட என்ன கோரிக்கைகள் முன்வைத்து பிரச்சாரத்தை ஈடுபட்டுருக்கீங்க? மண்ணச்சநல்லூர் மக்கள் இப்போ நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் இந்த தொகுதிக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே நடைபெறல. அதாவது சாதாரண ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லைன்னு கிராமத்தில் அதெல்லாம் கூட ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. ஒரு பேருந்து நிலையம் இல்லைங்கிறாங்க. குடிக்கிறதுக்கு காவேரி வாட்டர் இல்லைங்கிறாங்க. நடந்து போகிறதுக்கு சாலை வசதி இல்லைங்கிறாங்க. தரமற்ற சாலை வசதி. இதுபோல் எந்த வித இந்த தொகுதியில் நலத்திட்டமோ இந்த தொகுதியில் எந்த ஒரு மக்களுக்கு உண்டான பணி செய்யலைங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் தற்போது போட்டிடுறீங்க. மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? நம்ம கடந்த 25 ஆண்டு காலமாக மக்கள் பணியில் இருக்கோம். இப்போ தான் அரசியலுங்கிற உள்ளே வந்திருக்கோம். மக்கள் பணியில் இருக்கோம். நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்துக்காக இந்த தொகுதியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கியிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம், புரட்சி தலைவி கண்டெடுத்த சின்னம் இப்போ புரட்சி தமிழர் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய கண்டெடுத்த சின்னமாக மக்கள் ஏகோபித்த ஆதரவோடு மிகப்பெரும் வரவேற்பு இருக்குது. நிச்சயமாக இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிங்கிறது 1,00,000 வாக்குகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணச்சநல்லூர் என்றால் அது அரிசிக்கு தான் பேர் போனதாக வருது. இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு கிட்னி திருட்டுக்கு பேர் போன ஒரு பேராக மாறிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த தொகுதியில் நான் நிற்கும்போது இன்றைக்கி 234 தொகுதியில் இருக்க மக்களுக்கும் நான் தெரிய வந்திருக்கேன். என்னென்னா இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய மருத்துவமனையில் தான் இந்த முறைகேடு நடந்திருக்கு. இதை நாங்கள் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் அவங்க அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆகவே இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதோ இலவச மருத்துவம் தரோங்கிறதெல்லாம் கிடையாது. இலவச மருத்துவம் யாரும் தர முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இலவச மருத்துவம் தரோங்கிற பேரில் இன்சூரன்ஸில் அவங்க மிகப்பெரிய லெவலில் கொள்ளையடிக்கிறாங்க. இது மக்களுக்கு இப்போ விழிப்புணர்வாக நாங்கள் பேசிக்கிட்டு வரோம். நிச்சயமாக இது இந்த தொகுதியில் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இலவச மருத்துவம் எப்படி தர முடியும் அவங்களால சொல்லுங்கள்? இலவச மருத்துவம் கிடையாது, மருத்துவங்கிற பேரில் கொள்ளையடிக்கிறாங்க. கிட்னி திருட்டு நடத்தி அதுக்கு நிரூபித்து காட்டியிருக்காங்க. இப்போ தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த கிட்னி திருட்டு சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்ட சூழலிலும் திமுக தலைமை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ அதை நம்ம திமுக அரசு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மக்களுடைய கிட்னியவே திருடிட்டோன்னா அதே அரசே சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒன்று சான்றாக இருக்குது.
கடந்த ஒரு 6 தினங்களாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்க தொகுதி முழுவதும். அரசோட தமிழக அரசு இது ஏற்கனவே திமுக அரசோட திட்டங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கா? நீங்கள் போகும்போது அவங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட வந்து குறை சொல்லுகிறார்கள்? மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? இல்லை, இப்போ இந்த கடந்த 6 நாட்களாக சுற்றுப்பயணம் போனதில் வந்து அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த தொகுதியில் எந்த ஒரு மக்கள் பணியும் நடக்கலை. அதே வேளையில் தொகுதி முழுவதும் கல்லூரி மாணவர்களை இங்கே கொண்டு வந்து தொகுதிக்குள்ளே விட்டு படிக்கிறதுக்கு தான் கல்லூரிக்கு மாணவிகளை அனுப்பியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸு. ஆந்திராலேருந்து கர்நாடகாலேருந்துலாம் வந்து அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்கள பூரா மூளை செலவை செய்து தலைக்கு 10,000 ரூபா கொடுத்து இந்த தொகுதி முழுக்க போய் வேட்பாளர் ஜெயிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட வீடு வீடாக போய் வாக்காளர் அடையாள அட்டை, எண், குடும்ப அடையாள அட்டை இதெல்லாம் எடுத்து அவங்களோட ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கி சட்டத்திற்கு புறம்பாக பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மக்கள் இந்த முறை நிச்சயமாக நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மலர வேண்டும்னு முழு மூச்சோடு இருக்காங்க. வரவேற்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. நிச்சயமாக அந்த அவர்களுடைய பணபலம் இங்கே வேலை செய்யாது. கடந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து இதே போல் வந்து தனது கல்லூரி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி அவர் வந்து முறைகேடாக வாக்கு செலுத்தி அதன் மூலமாக வெற்றி பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து இருக்குது, பரவலாக பேசப்பட்டது. தற்போது நீங்களும் வந்து இப்போ இது கூறுறீங்க, இந்த தேர்தலில் வந்து எப்படி அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும்? அதே போல் வந்து 2 தினங்களுக்கு முன்பு வந்து இதனை கண்டுபிடித்து வெளிக்கொணர்ந்த குமார் என்பவர் வந்து பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் தொகுதிக்குள்ளே வந்த அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 14 லட்ச ரூபாய்க்கு வந்து பரிசு பொருட்கள், சர்க்கரை, இப்படி வந்து மக்களை வந்து ரொம்ப அவல நிலைமையில் பார்க்குற மாதிரி ஒரு வீட்டுக்கு 1 கிலோ சர்க்கரை, ஒரு பாத்திரம், டிஃபன் பாக்ஸு ஏதோ கிஃப்ட் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அது வந்து முதல் நாளே இவங்களுடைய சட்டத்திற்கு புறம்பாக வாக்கு சேகரிக்காங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. தேர்தல் ஆணையம் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. 2 லோடுக்கு மேலே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து இந்த தொகுதிக்குள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அது வந்து நாங்கள் அதை வந்து மீட்டெடுத்து ஆர்ஓ அவர்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்கோம். ஆகவே இந்த முறை வந்து இவங்க பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலான்னு மீண்டும் நினைக்கிறாங்க. அது நடக்காது. இப்போ வந்து சமயபுரம் மற்றும் திருப்பட்டூர் பல்வேறு முக்கியமான ஆன்மீக ஸ்தலங்கள் நிறைந்துள்ள இந்த மணச்சனூர் தொகுதியில் வந்து அடிப்படை வசதிகள் எதுவும் பக்தர்கள் வசதிக்காக வருகைக்காக வந்து எதுவும் அடிப்படை வசதிகள் வந்து கடந்த திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, இல்லது நீங்கள் வந்து மீண்டும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு நீங்கள் என்ன நிறைவேற்ற இருக்கிறீங்க மக்கள்? இது வந்து ஒரு கோயில் ஸ்தலம்னு சொல்லலாம். ஏன்னா சமயபுரம், குணசீலர், திருப்பட்டூர் இது போன்ற முக்கிய சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இருக்காங்க. நீங்கள் இவங்களால் எந்த ஒரு நன்மையும் கோயில் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லை. இப்போ மிந்தானத்து கூட ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி கூட சமயபுரம் கோயிலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்து ஒருவர் இறந்திருக்காங்க, 2 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மன அமைதிக்காக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து அவங்க வந்து வேண்டுதலை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே படுக்கிறாங்க. அந்த இடத்துல கூட மேலே இருக்க அந்த ஆர்சிசி பில்டிங் உடஞ்சி மேலே விழுந்து இறந்து போகிறாங்கன்னா எந்த லட்சணத்தில் அந்த கான்ட்ராக்டை வந்து இவங்க இந்த எம்எல்ஏ வந்து கொடுத்துருப்பாரு, இந்த திமுக அரசாங்கம் கான்ட்ராக்டர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அவல நிலை இல்லையா? ஒரு கோயிலுக்கு போய் நிம்மதிக்காக குடும்பத்தை காப்பாற்றணும், கடவுளையாவது நம்பி கடைசியாக போகிற இடத்துல கூட அந்த மேல்கூரை கட்டி ஒரு 3 மாதம் கூட அவ்வளோங்கிறாங்க. அந்த மண்டபம் அது இடிந்து விழுந்து இன்றைக்கி 3 பேர் ஒருத்தர் இறந்துருக்காங்க, 2 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து இந்த ஆட்சியை அகற்றுறதுக்கு உண்டான அறிகுறி. இது வந்து நாங்கள் மட்டும் சொல்லலை, கடவுளே வந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய அவசகுணமாக தான் பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த ஆட்சி வந்து அகற்றப்பட்டு விடும். இப்போ வந்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வந்து திரு கதிரவன் அவர்கள் வந்து தனது தொகுதி முழுவதும் சென்று பிரியாணி வழங்கியதாகவும், அதே நேரத்தில் வந்து தனது கிட்னி திருட்டு சம்பவத்தை வந்து முறைப்படுத்தி பேசியதாக வந்து நியாயப்படுத்தி பேசியதாக வந்து வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள் செய்திகளில் வந்து வெளியானது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இதில் வந்து தேர்தலில் வந்து இந்த கிட்னி திருட்டு சம்பவம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? கிட்னி திருட்டு சம்பவம் வந்து இந்த தேர்தலில் இங்கே மட்டும் இல்லை, உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக இதோட பிரதிபலிப்பு வந்து நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இரட்டை இலை வெல்லும். அதே போன்று வந்து அமைதியாக இருக்க இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து இவர் கல்லூரி மாணவர்களை அனுப்பி எல்லா வீடாக போய் பணம் கொடுக்குறாரு, கணக்கெடுப்பு பண்ணுறாரு, காலேஜ் ஸ்டாஃப்ஸ் அனுப்புகிறாரு. இதெல்லாம் தட்டி கேட்ட ஒரு கிராமத்தினுடைய இளைஞர். அவர் ஊருக்குள்ளே இருக்கார், இவங்க வெளியிலேருந்து ஊருக்கு வராங்க.
அவங்க யார் என்னன்னே தெரியாது. அவங்கள அவங்க மேலே புகார் கொடுத்துட்டாங்கங்கிற ஒரே காரணத்தினாக பிசிஆர் வழக்கு போடுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வந்து அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியை வந்து ஜாதிய ரீதியான பிரச்சனைகளை கதிரவன் அவர்கள் தான் தூண்டுறாருன்னு சொல்லுவோம். ஏன்னா நிச்சயமாக வந்து எல்லாரும் அமைதியாக அனைத்து சமூக மக்களும் இந்த தொகுதியில் இணக்கமாக இருக்காங்க. இந்த இடத்துல எங்கே பிசிஆர்னு ஒரு வழக்கு வந்தது. ஜாதி ரீதியாக இதை வந்து பார்க்குறது வந்து மிகவும் தவறானது. நிச்சயமாக அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் இந்த தொகுதி மக்கள் தேர்தலில் வந்து வாக்காக வந்து அதுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. கடைசியாக ஒரு கேள்வி ஐயா, நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று வேட்பாளராக முடிந்து மக்களுக்காக என்ன செய்ய இருக்கீங்க? என்ன திட்டங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுக்க இருக்கீங்க வாக்குறுதிகளா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ஜிஹெச் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தணும். ஏன்னா இந்த மக்களுடைய தேவைகள் வந்து மருத்துவ உதவிகளை தேடி தான் வந்து இன்றைக்கி அவங்க ஒரு மேக்னெட் மாதிரி வச்சு மக்களை உள்ளே இழுக்கிறான். ஃப்ரீயாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு. இதை உடைக்கணும். அரசாங்கம் நல்ல ஒரு சிகிச்சை கொடுத்தா எதுக்கு அங்கே போகிறாங்க? அப்போ திமுக அரசாங்கம் சரியான சிகிச்சை கொடுக்கலங்கிறது இதுவே நிரூபணமாகிவிட்டது. ஆகவே ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்முடைய முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட பேசி இந்த தொகுதிக்கு மற்ற தமிழ்நாட்டில் இல்லாத அளவில் மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டலை இந்த தொகுதிக்கு சிறப்பாக நான் கொண்டு வருவேன். அதே போன்று இந்த தொகுதியினுடைய நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவேரி கரையில் இருந்தாலும் கூட இந்த மக்கள் வந்து மண்ணச்சநல்லூர் தொகுதி மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு நீரோட்டம் பாசன வசதிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம். மற்றும் இந்த தொகுதியில் வந்து யாருக்கிட்ட இருந்தும் இந்தமாரி கிட்னி திருட்டு போக நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டேன்னா விடமாட்டேன். மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பேன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நிச்சயம் வந்து இந்த முறை இரட்டை இலை 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதியில் ஜெயிப்போம். பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சி மலரும்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது சட்டமன்ற தேர்தலில் வந்து சூடுபிடித்த இந்த சூழலில் வந்து மண்ணச்சநல்லூர் தொகுதி வந்து யாருக்கு என்பது மக்கள் மத்தியில் வந்து அவர் ஜனநாயக கடமையாற்றவர்கள் மக்கள் மத்தியில் தான் இருக்குது. வரும் நாட்களில் வந்து அவர் பிரச்சாரமும் அதற்கு ஒரு உத்வேகம் அளிப்பதாக இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் அதை வந்து சரியான முறையில் பிரதிபலிக்கும் என எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.